ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதத்துலையும் அமாவாசை அப்படிங்கிறது வரும். இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுனால முன்னோர்களின் அருளை நம்மளால் பெற முடியும். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். இந்த அமாவாசைகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக இருக்கக்கூடியது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதுக்கப்புறமா தை அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளை தவிர்த்து அதற்கு அடுத்தபடியாக முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசையாக இருக்கிறது இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தான். அதுலேயும் இந்த வைகாசி அமாவாசை திங்கட்கிழமையோட சேர்ந்து வர்றது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு முன்னோர்களின் கோபம் மற்றும் சாபம் நீங்கிறதுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்முடைய முன்னோர்களை நினச்சி அவர்களுக்காக விரதம் இருந்து அவங்கள வழிபாடு செய்கிறதுக்கான நாள் அமாவாசை தினம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படிப்பட்ட தினத்துல நம்மனால இயன்ற முறையில முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்யறதோடு பிறருக்கு தானமும் தருவதனால முன்னோர்களின் அருளை நம்ம பெற முடியும். ஒருத்தருக்கு முன்னோர்களின் அருள் இருந்தால்தான் அவர்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களும் நடக்கும். குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறதுக்கு முன்னோர்களின் அருள் கண்டிப்பா இருக்கணும். ஆனா அதனால தான் நிறைய பேர் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது போலவே குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வாங்க. அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11:31 மணிக்கு ஆரம்பித்து 27ஆம் தேதி காலை 9:10 மணி வரைக்கும் இருக்கு. அதனால முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மே மாதம் 26ஆம் தேதி காலையில் 11:31 மணியிலிருந்து 1:30 மணிக்குள்ள, இல்லைன்னா மாலை 3 மணியிலிருந்து 5:30 மணிக்குள்ளையும் கொடுக்கலாம். படையிட்டு முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு இது உகந்த நேரமாக இருக்கு. அப்படி படையல் இடும்போது கண்டிப்பான முறையில் பூசணிக்காவை உணவில் சேர்த்துக்கிறதுனால முன்னோர்களின் கோபத்திலிருந்து நம்மளால் விடுபட முடியும். அதே போல் அமாவாசை தினத்தன்று காக்கைக்கு சாதம் வைக்கும்போது எள் மற்றும் நல்லெண்ணெய் கலந்து வச்சோம் அப்படின்னா முன்னோர்களால் ஏற்பட்ட தோஷம் நமக்கு முற்றிலும் விலகும். மாலை நேரத்தில் குலதெய்வ ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். அருகில் குலதெய்வ ஆலயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே குலதெய்வத்தை நினச்சி தீபமேத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலும் குலதெய்வத்தோட அருளை பரிபூரணமாக பெற முடியும். மிகவும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையை வைகாசி அமாவாசை தினத்தன்று செய்கிறவங்களுக்கு குலதெய்வத்தின் அருளும் முன்னோர்களின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். அதனால இந்த அமாவாசையை தவற விடாதீங்க. நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னாலும் இதில் சொன்ன நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். அதே போல் படையலிட்டு நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு முன்னோர்களின் ஆசையும் குலதெய்வத்தோட ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும். உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருந்தாலும் அது நடக்கும். நமக்கு குடும்பத்தில் பிரச்சனை, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம முன்னோர்களோட சாபம், அப்புறம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுனால கூட நமக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். நீங்கள் இது மாதிரி வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக அவங்களோட அருளையும் ஆசீர்வாதத்தையும் முழுமையாக நம்மளால் பெற முடியும். அந்த குலதெய்வத்தோட அருளும் ஆசீர்வாதமும் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதனால
இந்த வழிபாட்டை தவறாமல் நீங்கள் செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.